ராகுவும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி, இப்ப நம்ம சூரியனை பத்தியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து சனி பகவானுக்கு ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் அப்படின்னா, சனி பகவானும் ராகு பகவான் அவங்களும் என்ன தோஷம் கேக்குறீங்களா? சாப தோஷம். இதுக்கு பேரு சாப தோஷம். ஒரு சாபம் இருந்தால்தான் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் நம்மளுடைய கிரக சேர்க்கையில கூட்டு சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால என்னென்ன அப்படின்னா, வாழ்க்கையில நீண்ட நாள் நம்ம என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப நீண்ட நாள் கால சோதனை. என்னடா எனக்கு இந்த காலத்துல தீரும் அந்த காலத்துல தீரும் அப்படின்னா, கால அறவரையற்ற ஒரு சோதனையை வந்து இந்த சனி ராகுவோட கிரக சேர்க்கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, சனி பகவான் வந்து ஒரு உச்சமான ஒரு கிரகம், அடுத்து தாமதமான ஒரு கிரகம். ராகு வந்து ஸ்பீடா போகிற கிரகம். அப்ப இவங்க 2 பேரும் சேரும் போது அந்த ஸ்பீடை குறைச்சு எல்லாத்தையும் கால வரையற்ற ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பண இழப்பு, இவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண இழப்பு, யார்ட்டாவது கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, இல்ல இந்த பணத்தை வந்து நம்பி நான் இதுல இன்வெஸ்ட் பண்ண அது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, இல்ல திருட்டு போயிருக்கும். பண இழப்பு, பொருள் இழப்பு கண்டிப்பா இவங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த பண இழப்பு, பொருள் இழப்பு அப்படின்னா, பணம் என்பது ஏன் இலக்கு நம்ம பண இழப்புன்னு சொல்றோம்னா, ராகு வந்து பணத்துக்கு அதிபதி. பணக்காரனா ஆகணும் அப்படின்னா ராகு முயற்சித்தால் மட்டும். ராகு நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பா நம்ம ஒரு செல்வ செழிப்போடு இருக்கலாம். அப்ப இந்த சனி ராகு இருக்கும்போது தொழில் தடங்கள், பண இழப்பு, நம்மளுக்கு எந்த விஷயத்திலையும் காலதாமதமாய் தான் நம்மளுக்கு அது நடக்கும். நீங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். அதே வந்து சனி பகவான் ஒருடைய பார்வை, குரு பார்வையோ இல்ல நல்ல கிரகங்கள் பார்வையா இருந்தால் அதனுடைய தாக்கம் குறையும். ஆனால் அதனுடைய பிரச்சனை, இப்ப பண இழப்பு பெரிய லெவல்ல இழக்க மாட்டாங்க, ஒரு சின்ன ஒரு அமௌண்டா இழப்பாங்க, அது பெரிய விஷயமா இல்லாம போயிடும். அப்போ அந்த பார்வை இல்லாத போது இந்த தோஷம் இன்னும் நிறைய பாதிக்கும். இதுக்கு நம்ம பரிகாரமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சனி பகவான் வழிபாடு, எங்கெல்லாம் சனி பகவான் ஆட் ஆகுறாரோ அதெல்லாம் அந்த அவரை வந்து வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ குச்சனூர் வந்து வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா எல்லா ஜாதகர்களும் போகணும். இதுக்கு காரணம் என்ன? ஏன் திருநள்ளாறு தானே மேடம் எங்களுக்கு இது அப்படின்னா, மூலவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். யாரு மூலவரோ அவருக்கு உண்டான கோயில் தான் அது. அப்ப குச்சனூர்ல வந்து மூலவரே சனி பகவான், ஆனா திருநள்ளாறுல மூலவர் சனி பகவான் கிடையாது. அப்ப குச்சனூருக்கு போகும்போது இன்னும் பிரபலம், இன்னும் நம்மளுக்கு ரொம்ப தெய்வ சக்தி, அவருடைய அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஏன்னா அவர் சுயம்பு வடிவமான ஒரு அமைப்பு. அடுத்தது வந்து மூலவரும் அவரே தான். சரிங்களா? எல் தீபம், இப்போ எல் தீபம்ங்கிறதே நல்லெண்ணெய் தீபம் தான். எல்லை கொண்டு போய் முடிச்சு அதுல நீங்க பண்ணாதீங்க, எள் தானம் செய்யுங்க. எள்ளுல யாருக்காவது எள்ளு தானம் செய்யுங்க. அது கருப்பு எள்ளு தானம் சிறந்தது. அப்ப என்ன பண்ணா, சும்மா எள்ளு போய் தானம் செய்யறது அந்த காலத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, எள்ளு உருண்டை, எள்ளால செய்த, சனி பகவான் அப்படின்னாவே எள்ளால செய்த ஸ்வீட்ஸை வாங்கி கொடுங்க. மாவு பொருட்களால் ஆன ஸ்வீட்டு, அதுல நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி நீங்க கொடுக்கும் போது அது உங்களுக்கு பரிகாரமா கண்டிப்பா மாறிடும். சரிங்களா? நீங்க குச்சனூர் போங்க, அடுத்தது திருப்பதி போலாம். இந்த சனி பகவானும் ராகுவும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில இருக்கிறவங்க திருப்பதி போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அவங்களுக்கு நீங்க சாயந்தரமா, சூரியனுக்கு காலையில சொல்லியிருக்கோம், இந்த கிரக சேர்க்கைக்கு 6 மணிக்கு மேல உங்க அருகாமையில பக்கத்துல இருக்கிற ஏதாவது மரத்தடியில இருக்கக்கூடிய கருப்பராயர், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரே கேட்டகரி. அப்ப கருப்பராயர், முனீஸ்வரர் இருந்தால் நீங்க வந்து ஒரு 5 தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து நீங்க எல் தீபத்துல நல்லெண்ணெய் தீபம் கொண்டு நல்லெண்ணெயில 5 விளக்கு போடும்போது செல்வ செழிப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்பன்னா சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம். அப்ப சூரியனுடைய வெளிச்சம் மறைஞ்சதுக்கு அப்புறமா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கருப்பராயர், முனீஸ்வரர் கோயிலுக்கு போடும்போது இன்னும் சூப்பரான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பரிகாரமும் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய தசா காலங்கள் வரும்போது அதையும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, நம்ம அடுத்தது வந்து போயிடலாம். சூரியன் ராகு. இப்ப சூரியன், இப்ப நம்ம சனி ராகு பார்த்துட்டோம். சனி பகவான்